நாம ஒரு பிஸ்னஸ்க்கான வெப்சைட் கிரியேட் பண்ணி அதுக்கு நல்ல எஸ்இஓலாம் பண்ணி பப்ளிஷ் பண்ணிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு மென்ஸ்வேர் ஃபேஷன் ஸ்டோர் பிஸ்னஸ் சிதம்பரத்தில் ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்னோடய பிஸ்னஸை அடுத்த லெவல் க்ரோ பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறேன். நான் என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணி கீவேர்டில் ரிசர்ச் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு எஸ்இஓ பண்ணி கூகுளில் பப்ளிஷ் பண்ணிட்டேன். நான் மட்டும் பண்ணியிருக்க மாட்டேன், என்னோடய காம்படிட்டர்ஸும் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. பொதுவான ஒரு கஸ்டமர் வந்து பெஸ்ட் மென்ஸ்வேர் ஸ்டோர் இன் சிதம்பரம் அப்படின்னு சர்ச் பண்ணுறாரு. அப்படி அவர் சர்ச் பண்ணும்போது என்னோடய மென்ஸ்வேர் ஷாப் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டில் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் இல்லையா? ஸோ நான் மட்டும் நினைக்க மாட்டேன், என்னோடய காம்படிட்டர்ஸும் கண்டிப்பாக நினைப்பாங்க. ஸோ அது எப்படி கூகுளோட ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகுது, அதுக்கு பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் என்ன? இந்த பேக்ரவுண்ட் ப்ராசஸ் தான் SEO ஒர்க்ஸ். ஸோ அந்த SEO ஒர்க்கு எப்படி நடக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 4 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணி தான் இந்த SEO ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. ஸ்டெப் 1, நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்க்கு நல்ல ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கீவேர்டெலாம் ரிசர்ச் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான SEO பண்ணி கூகுளில் பப்ளிஷ் பண்ணிட்டீங்க. ஸ்டெப் 2, கிராலிங். அப்படி பப்ளிஷ் பண்ணப்பட்ட உங்கள் வெப்சைட் கூகுள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணணும், இன்ச் பை இன்ச்சாக செக் பண்ணணும். என்ன டைட்டில் நேம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன கீவேர்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி இமேஜஸ்லாம் கொடுத்துருக்கீங்க, குவாலிட்டியான இமேஜ் கொடுத்துருக்கீங்களா, எந்த மாதிரி டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது போல் இன்ச் பை இன்ச்சாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட வெப்சைட்டை வந்து கிராலிங் பண்ணணும். யார் கிராலிங் பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு வந்து கூகுள் கிராலர் இல்லை கூகுள் பாட் இல்லை கூகுள் ஸ்பைடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப் 3, இண்டெக்ஸிங். அப்படி கிரால் பண்ணப்பட்ட செக் பண்ணப்பட்ட உங்களோட வெப்சைட் வந்து கூகுளோட இண்டெக்ஸிங்கிற ஒரு இடத்துல உங்களுடைய வெப்சைட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடும். ஸ்டெப் 4, கூகுள் ரேங்கிங். இப்போ யாராவது வந்து கூகுளில் பெஸ்ட் மென்ஸ் வேர் ஷாப் இன் சிதம்பரம் அப்படின்னு சர்ச் பண்ணுறாங்க. அந்த கீவேர்ட் சம்மந்தமாக யார் வெப்சைட் வச்சுருக்கா, அந்த கீவேர்ட் சம்மந்தமாக யார் நல்ல ஒரு SEO பண்ணி அவங்களோட வெப்சைட்டை குவாலிட்டியாக பில்ட் பண்ணியிருக்கா, அந்த கீவேர்ட் சம்மந்தமாக யார் நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கா, யார் குவாலிட்டியான இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கா, யார் அதிகமாக ரேட்டிங் வாங்கியிருக்காங்க, இது போலலாம் அனலைஸ் பண்ணுவோம். சிதம்பரத்தில் மென்ஸ் வேர் ஷாப் வச்சுருவாங்க. எல்லோரும் அந்த கீவேர்ட் ரிலேட்டடாக நிறைய SEO பண்ணி வச்சுருப்பாங்க, நிறைய குவாலிட்டியான கண்டென்ட் வச்சுருப்பாங்க. அதில் எது பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணி அதை கூகுளோட ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் பண்ணணும். இப்படி தான் இந்த 4 ப்ராசஸை ஃபாலோ பண்ணி ஒரு பிஸ்னஸ்க்கான வெப்சைட் கூகுளோட ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகுது. அப்படி ஃபஸ்ட்டு பேஜில் ரேங்க் ஆகிறதால அந்த பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு அட்வான்டேஜஸ்னால் நிறைய டிராஃபிக் வரும். டிராஃபிக்னால் உங்களை நிறைய பேர் உங்கள் வெப்சைட்டுக்கு வருவாங்க, நிறைய புது புது கஸ்டமர் கிடைப்பாங்க, உங்கள் பிஸ்னஸ் நிறைய பேருக்கு தெரிய வரும், உங்கள் பிஸ்னஸ் நல்லா ரீச் ஆகும், அடுத்த லெவலுக்கு குரோ ஆகும். ஓகே, ஒரு பிஸ்னஸ்க்கான வெப்சைட் எப்படி கூகுளோட ஃபஸ்ட்டு பேஜில் இருக்கிறது, அதுக்கான பேக்ரவுண்ட் SEO ஒர்க் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நம்ம சேனல் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ். ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அந்த பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகிறது, ஆன்லைனில் என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலாம், அந்த பிஸ்னஸை எப்படி க்ரோ பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இது எல்லாத்த பற்றி நம்ம சேனலில் கிளியராக பார்ப்போம். இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றியோ இல்லை ஆன்லைன் பிஸ்னஸை பற்றியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய பிஸ்னஸ் சம்மந்தமாக உங்களுக்கு வீடியோ தெரியணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போட்டுக்கோங்க.